சிகப்பரிசியை வச்சு எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பரிசி புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ ஆரோக்கியமானதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நீரிழிவு நோய் அதாவது பிளட் சுகரை கட்டுப்படுத்த உதவுது. சிவப்பரிசியில் இரும்பு சத்து, ஃபைபர், விட்டமின் B6, கால்சியம் நிறைஞ்சிருக்கு. டாக்டர்ஸ் இதய நோயாளிகளுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த ரைஸை சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உடல் பருமனையும் இது ரொம்பவே குறைக்குது. இந்த ரைஸ் மாதத்தில் 3 முறையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இத்தனை பெனிஃபிட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க இந்த சிவப்பரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு சிவப்பரிசி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுருக்கேன். இது 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது உடனே மிக்சியில் போட்டோம்னா மிக்சியில் ஒட்டிக்கும், அரையவும் அரையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில் ஒரு 15 நிமிஷம் பரவி விட்டுக்கோங்க. இடையில நீங்கள் கையை வச்சு அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பரவி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஈரப்பதமும் இல்லாமல் இருக்குது. அரிசி நல்லா ஊறி இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக அரைக்க வரும். இந்த புட்டுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். ஊற வச்சு கழுவி காய வச்ச சிவப்பரிசி, சர்க்கரை 100 கிராம், 3 ஏலக்காய், தேவையான நெய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காய், பொடியாக்கப்பட்ட வெல்லம். நாம் அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு கப்பில் போட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை சரியாக அரைய வரலைன்னா ஒரு சல்லடை வச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை சலிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு எல்லா இடமும் ஈரப்பதம் ஆகிற மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன கட்டி இருக்கும், அதை கையால் உடச்சி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள், உடையாமல் இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். மாவு சரியாக பிசைஞ்சிட்டோம்னா புட்டும் சரியாக வரும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி காட்டன் துணி யூஸ் பண்ண போகிறேன். கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளெயினான காட்டன் துணி கொடுப்பாங்க. இப்போது இதை ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த துணியை பரவலாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் சலிச்சு பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் எல்லா இடமும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு ஒரே சீராக வேகும். இப்போது இந்த துணியை இந்த மாதிரி அழகாக மூடி விட்டுருங்க. துணி வெளியில் தொங்கிட்டு இருந்தால் ஹீட்டில் தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். புட்டு வேகிறதுக்குள்ளே நாம் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நாம் எடுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அதோட 3 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க. இப்போது 20 நிமிஷம் ஆகிடுச்சு. மெதுவாக துணியை ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க, ஆவி கையில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். நான் புட்டு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டேன். அதனால புட்டு உதிரி உதிரியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பெரிய பெரிய கட்டியை உடச்சிக்கோங்க. இதில் துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கட்டி இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. நாம் இப்போது 3 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மோட வெல்லம் புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை புட்டு செய்கிறவங்க இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரை புட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச மாவை எடுத்துக்கலாம். இதில் துருவிய தேங்காயை 1 கப் சேர்த்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சர்க்கரையை தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் பாதி தான் போடுறேன். ஸ்வீட் அதிகம் விரும்புகிறவங்க ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சர்க்கரை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 புட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா வெல்லம் புட்டு தான். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.